உலக அளவில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் தோல் புற்றுநோயை தடுக்க முதல் முறையாக நோயாளிகளுக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட தடுப்பூசியை லண்டன் மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். இது குறித்து விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஆண்டுக்கு 1,32,000 உயிர்களை பறித்து வரும் ஆபத்தான புற்றுநோய் வகையைச் சார்ந்தது மெலனோமா புற்றுநோய். தோல் புற்றுநோய் வகைகளில் ஒன்றான இந்த புற்றுநோய் முகம், கை, கால், பிறப்புறுப்பு உட்பட உடலில் அனைத்து பாகங்களில் வரக்கூடியது. இந்த புற்றுநோய்க்கான உரிய சிகிச்சைகள் குறித்து பல கட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொண்ட போதிலும் துல்லியமான மருந்துகளோ அல்லது சிகிச்சை முறைகளோ கண்டறியப்படவில்லை. புற்றுநோய்க்கான பிரதான சிகிச்சைகளான அறுவை சிகிச்சை, ஹீமோதெரப்பி முறைகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் லண்டன் மருத்துவமனை பல்கலைக்கழகம் மெலனோமா புற்றுநோயை அழிக்கும் mRNA-4157 என்ற தடுப்பூசியை 3 கட்டங்களாக பரிசோதனைக்கு உட்படுத்தி வந்தது. அந்தந்த நோயாளிகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயின் வீரியத்தை பொறுத்து மருந்துகளை மறுசீரமைத்து செலுத்தும் வகையில் mRNA-4157 வடிவமைக்கப்பட்டு வந்தது. அதாவது நோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சையின் போது புற்றுநோய் கட்டியின் மாதிரி எடுக்கப்பட்டு அதன் மரபணுவை வரிசைப்படுத்தி அதனை செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் பகுப்பாய்வு செய்கின்றனர். இதன் மூலம் நோயாளிகளின் புற்றுநோய் கட்டியுடன் பொருந்தக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு தடுப்பூசியை உருவாக்குகின்றனர். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப ரீதியிலேயே இந்த தடுப்பூசிகளும் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 2வது கட்ட பரிசோதனையில் mRNA-4157 தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் மெலனோமா புற்றுநோய் தாக்கும் அபாயம் குறைந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3வது கட்ட பரிசோதனையை தொடங்கியுள்ள மருத்துவர்கள் மெலனோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 100 நோயாளிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தியுள்ளனர். இந்த தடுப்பூசி மெலனோமா புற்றுநோய் செல்களை அழிப்பதுடன் நுரையீரல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் உள்ளிட்டவற்றிற்கும் சிறந்த மருந்தாக அமையும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் காலங்களில் தடுப்பூசியின் பரிசோதனையை விரிவுபடுத்தி வரும் நிலையில் வேறு வகை புற்றுநோயாளிகளுக்கும் இந்த சிகிச்சை மூலம் தீர்வு காண முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.